நம்ம கௌதமையும், இலக்கியாவையும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவியும், அஞ்சலியும் ஏமாத்திட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ எல்லா உண்மையுமே தெரிஞ்சு கடைசியில நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள எப்படி அடுத்ததா காலடி எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது கார்த்திக்க காப்பாத்தி கூட்டிட்டு வர மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிங்கா போட்டிருந்தாங்க இல்லையா? அது முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாமே தெரிய வருது. கடைசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவி வசமா சிக்கிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு உங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் திருந்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் பார்த்தீங்களா? அதுதான் நாங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. உங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே விட்டுறணும். நீங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே மனுஷி தானா அப்படின்ற மாரி வந்து கேட்டு, இந்த இவங்க பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்த புடிச்சு நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்ட விட்டு வெளிய தள்ளுறாங்க. ஒரு பக்கம் இப்போ இந்த பைரவி வந்துட்டு இந்த வீட்ல இப்போ எந்த அளவுக்கு முக்கிய அங்கமா வந்து பார்த்தீங்கன்னா, திகழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கௌதம்க்கோ, இலக்கியாவுக்கோ அந்த ஒரு நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாம போயிடுச்சு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பைரவி வந்துட்டு தன்னோட ஒரு சுயநலத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய விஷயத்த எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் அஞ்சலிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது, அஞ்சலி மேல இருக்கிற பாசத்தினாலலாம் கிடையாது. மறுபடியும் இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்கு அஞ்சலி அப்படிங்கிற ஒரு ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவைப்பட்டதுனால தான் இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம கௌதம் இருந்துட்டு, இங்கருந்து அதாவது இந்த லஞ்சம் குடுத்தது, அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட கௌதம் வந்துட்டு, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல நீங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லி, இந்த பைரவிய மொத்தமா முடிச்சு விடுறதுக்காக கழுத்த பிடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய தள்ள ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. ஏன்னா, இந்த பைரவி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட விட்டு போயிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம கௌதம், இலக்கியா, இந்த குடும்பம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா, சந்தோஷமா, வேற லெவல்ல ஹேப்பியா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு எல்லாத்தையுமே யோசிக்கிறாரு. எல்லாம் ஓகே தான். ஆனா, இந்த அஞ்சலியோட விஷயத்துல இப்படி கோட்ட விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு அந்த டாக்டர கண்டுபிடிச்சு, டாக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே வாங்கிறாங்க வாக்குமூலம் மொத்தமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு எவ்வளோ முட்டாள்தனமா இருந்திருக்கோம் அப்படின்ற மாரி யோசிச்சு, கடைசியில அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் அதாவது அந்த வீட்டுக்கு மறுபடியும் இந்த பைரவி என்ட்ரி குடுத்ததுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு வீடியோ எவிடன்ஸ் கிடைக்குது. யார் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசிபி மகேஷ் சார் மூலியமா தான். அவரு ஒரு என்குயரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேமராவ செக் பண்ணும்போது, அந்த கேமரால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் அங்க அடி வாங்குனது, அதுக்கு முன்னாடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணது இப்படி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தெரிய வந்திருக்கு. அப்போ இந்த பைரவி, அஞ்சலி இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த அரங்கேத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கோவப்படுறாரு. என் தம்பிய அடிக்க வச்சது மட்டும் இல்லாம, இப்போ என் தம்பிய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியே வந்து நீ இந்த வீட்ல மறுபடியும் வந்து சேர்ந்திருக்கியா அப்படின்ற மாரி சொல்லி, கடைசியில கழுத்த புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெளிய தள்ள போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.